ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நான் தாராளமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஸோ எண்ணெயிலே வந்து அந்த நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்குச்சுன்னா ஸோ நம்ம வேறு எந்த ப்ரிசர்வ் ஐட்டம்ஸோ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப வதக்கி விட்டுறாதீங்க. பிகாஸ் நம்ம எல்லாமே ஒன்று ஒன்று ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கருகி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுமே நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அதே மாதிரி தான் கடலப்பருப்பு நான் இப்போ போட்டோம் இல்லையா, அதே ஸ்பூனில் தான் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி, இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. சிம்மில் வச்சுடுங்க. வெந்தயம் லைட்டாக, இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மிளகு, வெந்தயமும் மிளகும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன். மற்றது எல்லாமே கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 7-8 வரமிளகா. ஆக்சுவலி ரொம்ப ஹீட் ஆனதுனால ஆஃப் பண்ணியிருந்தேன் நான் கேஸு. ஸோ அதனால் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போது அந்த மிதமான சூட்டில் வந்து அது கொஞ்சம் லைட்டாக அந்த ஹீட் பட்டாலே போதும். நம்ம அரைக்கும் போது நல்ல பொடி ஆகிடும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் நம்ம. பிகாஸ் நம்ம அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து கருவேப்பிலை எடுத்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ நான் டைரெக்டாக ஆயிலில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம எந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் வறுக்கணுன்னா அதை அந்த லீஃபை நம்ம தொட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து நல்ல பொடி மாதிரி ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதோடய ஃப்ளேவர் தான் நமக்கு வந்து அதிகமாக தெரியணும். அப்போ தான் கருவேப்பிலை பொடி வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்போ தான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பொடி ஆல்ரெடி நான் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்.
4 பல் பூண்டு வந்து பச்சை ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. ஃபஸ்ட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த கருவேப்பிலையை நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நான் வந்து அரைச்சி நமக்கு வந்து இப்படி தான் கிடச்சிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.